அதாவது எனக்கு திருமண சமயத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க வீடு பக்கத்து வீட்டு பொண்ணு, பேர் நளினி. இவங்க வீட்டில் தான் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். அப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது என்னடா அது கொஞ்ச நாளையில் இந்த பொண்ணோட பேர் நளினின்னு தெரிய வந்தது. இது என் பக்கத்தில் இருக்கிற மச்சினி. இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு கயல்விழி மாதிரி இருக்கும். யாருன்னாக்க நம்ம சீமான் ஒய்ஃபு, அவங்கள மாதிரி தான் முகச்செயல் இருக்கும். நான் நினச்சேன் என்னடா இங்கே நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப லிங்க் ஆகுது, ரொம்ப வருஷமாக பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்குமே, ஏதாவது சம்மந்தம் இருக்க போதான்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் காமிச்சிக்கல, ஏன்னா கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. நானும் கொஞ்சம் உஷாராக இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, ஒரு பையன் கூட வந்துட்டு ஃபோனில் பேசினுச்சு. இந்த லவ் டுடே வர்ற மாதிரி ஃபோனில் பேசின ஃபோன் ரெக்கார்டை கேட்பார்ல, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி நடந்து இந்த பொண்ணை வந்துட்டு 100 நாள் வேலையை பார்க்குற இடத்துல கொண்டு போய் வச்சு பெல்ட்டாலே அடிச்சிருக்கேன். குறுக்க வந்த ஆளுக்கெல்லாம் அடி விழுந்துச்சு. குறுக்க வந்த ஆளுக்கும் அடி, இந்த பொண்ணுக்கு சரியான அடி. அன்னைக்கு இந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், உங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணுது, இந்தா பாருன்னு சொல்லி